தியேட்டருக்குள்ளே வந்து ஒரு ஸ்டார்டம் கிரியேட் ஆகுறது, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ வந்து அந்த ஒரு போர்ட்ரேட் பண்ணி போய் கட் அவுட் வச்சு பாலாபிஷம் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இதெல்லாமே குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அப்படி ஒரு ஜானர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் அவர்களை ரசித்த மாதிரி ரஜினி சாரியோ கமல் சாரியோ அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விதமாக ரசனை வந்து மாறிட்டே இருக்குது. ரசனையை வெளிப்படுத்துகிற விதம், மரியாதையை வெளிப்படுத்துகிற விதம் மாறிட்டே தான் இருக்குது. அஜய் சாருக்கு விஜய் சாருக்கு வந்து அப்படியா இருந்திருக்கலாம், தனுஷா சிம்பு சாருக்கு, ஒவ்வொரு சூர்யா சார் விக்ரம் சாருக்கு ஒவ்வொரு அப்டேஷனுக்குள்ளே வரும்போது வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்தலாம். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா தான் வந்து அதை பயங்கரமாக வெளிப்படுத்துகிற இதுவாக இருக்குது. எப்படி கட் அவுட்டும் பாலாபிஷேகமும் இருந்ததோ அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அது இங்கே வந்துருச்சு. என்ன சொல்கிறது, இன்னும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து ரொம்ப ஆன்லைனுக்கு அப்டேட் ஆகிட்டாங்க எல்லாரும். அதை விடவும் இன்னும் பெட்டர் தான் இது வந்து. அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு தேதிக்கு ஸ்டார்ஸ் வந்து வெறும் சினிமாவிலேருந்து மட்டும்தான் உதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் யூடியூப்ல இருந்துருக்கலாம், ஓகேவா. அவங்க வந்து வெவ்வேறு ஃபீல்ட் ஆஃப் இதுலேருந்து, ஒரு சமையல் கலையில் இருந்திருக்கலாம், ஓகேவா, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக இருக்கலாம். அவங்க எல்லாருமே ஸ்டார்ஸாக மாறுறதுக்கான இது இருக்குது, ஓகேங்களா. சினிமாவில் இருக்கிறவர் மட்டும்தான் பிரபலமாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. இப்போ முன்னாடிலாம் ஒரு கோகோ ஒரு என்ன சொல்ற ஒரு பிராண்டை என்டார்ஸ் பண்ணோன்னா ஒன்று ஒரு கிரிக்கெட்டரை கூப்பிட்டு வருவாங்க, இல்லை ஒரு சினிமாக்காரரை கூப்பிட்டு. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு சமைக்கிறவர் வந்து ஒரு பெரிய ஹோர்டிங்ஸில் இதில் இருக்காரு, ஒரு சமையல்காரர், அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவலண்ட்டாக இன்றைக்கி ஸ்டார்டம்ங்கிறது பெரிய ஜனரஞ்சகமாக ரொம்ப டெமோக்ராட்டைஸ் ஆயிடுச்சு.